தமிழ் வணக்கம். பாருங்கள், இதுதான் கப்பக்கிழங்கு செடி. இந்த கீரை சாப்பிட்லாம். இந்த கீரை என்ன செய்யணும், நல்லா போட்டு நைஸாக பொடிசாக அரிஞ்சிட்டு, நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, இந்த கீரை நைஸாக அரிஞ்சிட்டு பொடிசாக அரியணும். அரிஞ்சி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு, இந்த கீரையை தேங்காய் பத்திரி போட்டு கீரை பிறச்சு நல்லா சுருள நல்லா கிண்டி எடுத்துடணும். நல்லா துவட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையில் இப்போ தேங்காய் போட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போது தேங்காய் போட்டு சாப்பிடணும். அது அருமையான கீரை, சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணாற்றும், மோசன் பிரச்சனை இருக்காது. அருமையான கீரை இந்த கீரை. பாருங்கள், இது இந்த சவாரி கட்டைக்குள்ள கீரை. கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம், குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவீங்க, சவாரி கட்டை சொல்லுவோம். பல பேர் இருக்குது இதுக்கு. அதனால் இது இந்த கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது எல்லா பழங்களும் இருக்குது. கடலை இருக்குது. கடலையெல்லாம் சத்து. கடலையெல்லாம் அவிக்காமல் சும்மா உரித்து ஒரு 10 கடலை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வயிறு புண்ணாற்றும். அந்த கடலையெல்லாம் அவ்வளோ பவர் இருக்குது. இங்கே அவிச்சு சாப்பிட்றதுல கூட மாவு சத்து. சும்மா பச்சையாக சாப்பிட்றது டெய்லி 10 கடலை உடச்சி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கறலாம். அருமையான இந்த கடலை சாப்பிட்றது நல்லது. பனங்கிழங்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லது. பனங்கிழங்கு நார் சத்து இருந்தது, ரொம்ப உடம்புக்கு நல்லது.